உங்களுக்கு எங்க மேல பாசம் இருக்குன்னு தெரியும் டாடி. வேற எதுவும் தெரியாது. ஏய் என்ன இனியா? உங்களுக்கு பிடிக்காத வாழ்க்கையில கட்டாயத்துல வாழ்ந்துட்டு இருந்தீங்க. அதுல இருந்து வெளிய வர சான்ஸ் கிடைச்சதும் வந்துட்டேன்னு தானே எப்பவும் சொல்லுவீங்க. நீங்க வீட்ல இருந்த வரைக்கும் பிடிக்காத லைஃப் நீங்க வாழ்றீங்கன்னு எங்களுக்கு தோணுனதே இல்ல. நீங்க நல்லா தானே டாடி இருந்தீங்க, ஜாலியா தானே இருந்தீங்க. இப்பதான் ஏதோ பிடிக்காத லைஃப வாழ்ற மாதிரி இருக்கீங்க டாடி. அத கூட விடுங்க, நீங்க பிடிச்ச லைஃப தேடி போகும்போது ஆனா எங்களுக்கெல்லாம் அதுல பார்த்தே இல்லாத மாதிரி நீங்க எங்கேயோ போயிட்டீங்க டாடி. அப்படிலாம் ஒண்ணு இல்லடா. ஏய் இனியா, இனியம்மா போங்க டாடி. நான் நல்லாவே இல்ல டாடி. செடி நன்ன நல்லா இல்ல, எழிலண்ண நல்லா இல்ல, பாட்டி நல்லா இல்ல, யாருமே நல்லா இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க. நீங்க வீட்டை விட்டு போனதோட எங்க சந்தோஷமும் போயிடுச்சு டாடி. எல்லாரோட சந்தோஷத்தையும் எடுத்துட்டு போயிட்டீங்க. நம்ம வீட்டோட சந்தோஷமும் மொத்தமா எடுத்துட்டு போயிட்டீங்க. போங்க டாடி, நீங்க போங்க. போய் அம்மா கூட சண்டை போடுங்க, ரோட்ல வச்சு கேவலமா பேசுங்க. அம்மா மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன் போகட்டும், அதுவும் டிவில பேப்பர்ல எல்லாத்துலயும் வரட்டும். நாங்க இன்னமும் போய் அசிங்கப்படுறோம். ஏன்னா உங்களுக்கு நீங்க தானே முக்கியம். நீங்க சந்தோஷமா இருங்க. நாங்க என்ன ஆனாலும் எங்களை பத்தி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீங்க வாழுங்க டாடி. போங்க டாடி, சந்தோஷமா இருங்க, எங்களை பத்தி கவலைப்படாதீங்க. போங்க டாடி. இனியம்மா, இனியம்மா. இனியம்மா போன கொடு. ஹலோ இனியா. ஹலோ, அவ என் கூட தான் இருக்கா. நாங்க 2 பேரும் பீச்ல இருக்கோம். இனியா இல்ல, பீச்ல விளையாடிட்டு இருக்கா. இனியா போன் என்கிட்ட இருந்துச்சா, அதான் நான் எடுத்து பேசினேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க இருந்து கிளம்பிடுவோம். அவ இங்க பத்திரமா தான் இருக்கா. டோன்ட் வரி. சரி.